ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை நடத்திக்கிட்டு வர்றாரு குரு. அவருக்கு ரொம்பவே வயசு அதிகமான காரணத்தினால அவரால் முன்பு போல வேலை பார்க்க முடியல. இதை பத்தி தன்னோட ஊழியர்கள் கிட்ட ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அவர் ஒரு முடிவெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி தன்னோட அறைக்கு எல்லாத்தையும் வர சொல்லிடுறாரு. இந்த முடிவை பத்தி அவர் சொல்றாரு. அவரு ஒரு பொறுப்பான ஆள்கிட்ட தான் இந்த வேலையெல்லாம் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இருந்தாரு. அதை பத்தி எல்லாருமே ரொம்ப பேச ஆரம்பிச்சாங்க. இந்த இதுக்கு நான் உங்களுக்கு போட்டி வைக்கிறேன். அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த கம்பெனியோட பொறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு குரு அறிவிக்கிறாரு. அந்த கம்பெனியோட முதலாளி குரு தன்னோட கைகள்ல ஏராளமான விதைகளை வச்சிருந்தாரு. அந்த விதைகள் எல்லாம் காமிச்சிட்டு, நீங்க வரிசையா ஆளுக்கு ஒரு விதையை எடுத்துட்டு போங்க. அந்த விதைய உங்க வீட்டுல போய் ஒரு தொட்டியில வச்சு உரமிட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா வளங்க. அந்த செடி எந்த அளவுக்கு வளருதோ அதுக்கேத்தாப்புல உங்களுக்கு நான் இன்சென்டிவ்ஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி சொல்றாரு. அதை கேட்டுட்டு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிருது. யாரு ரொம்ப பெரிய செடியா வளர்க்குறீங்களோ அவங்க தான் அடுத்த மேனேஜர் அப்படின்ட்டு அந்ததையும் சொல்லிடுறாரு அந்த முதலாளி. அதனால எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா அந்த விதையை எடுத்துட்டு போய் வீட்டுல வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஒரு சில நாட்கள்ல அந்த கம்பெனில எல்லாருமே அந்த செடியை பத்தி தான் பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அவங்க வளர்க்குற செடியை பத்தி ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒரு சில பேர் எனக்கு இப்பதான் துளிர் விடுது, ஒரு சில பேர் எனக்கு அந்த செடி நல்ல உயரமா வளருது, எனக்கு நல்லா படர்ந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் விதவிதமான பதில்கள் கொண்டு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு நபருக்கு மட்டும் வளரவே இல்லை. அதனால அவர் எதுவுமே பேசல. அவர் பேரு சீனு. கொஞ்ச நாள் கழிச்சு வளரும்ட்டு அவர் ரொம்பவே நம்பிக்கையோட பார்த்துட்டு இருக்காரு. டெய்லியும் தண்ணி ஊத்திட்டு இருக்காரு. அவரோட மனைவியையும் தண்ணி ஊத்த சொல்றாரு அவரு. ஒரு மாசம் ஆச்சு. ஆனா செடி வளரவே இல்லை. நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. 6 மாசம் ஆயிருச்சு. அப்பொழுதும் அந்த செடி எதுவுமே வளரல, கொஞ்சம் கூட துளிர் விடல. அதை நினைச்சு அவரு ரொம்பவே வருத்தப்பட்டாரு. இந்த செடி ஒருவேளை வளராமே போயிருமா? எதுவும் செடி கெட்டு போயிருச்சா? இல்ல செடி தண்ணி ஊத்தி ரொம்ப அழுகி போயிருச்சா அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிச்சாரு. செடி வளராட்டியும் அந்த செடிக்கு அவர் தண்ணி ஊத்துறது மட்டும் நிறுத்தவே இல்லை. தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா அது கொஞ்சம் கூட வளர்ந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியல. அது அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு வருஷம் கழிச்சு முதலாளி எல்லாரோட செடியையும் எடுத்துட்டு வர சொல்றாரு. அதன் பிறகு எல்லாருமே அவங்களோட செடியை எடுத்துட்டு வர்றதுல ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஆனா சீனு மட்டும் ரொம்பவே ஒரு வருத்தத்தோட இருந்தாரு. இந்த காலியான தொட்டிய என்னால எடுத்துட்டு போக முடியாது. எனக்கு ரொம்பவே அவமானமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே ரொம்ப பெருசா வளர்ந்துச்சுன்னு பேசிக்கிட்டாங்க. என்னோட செடியை மட்டும் நான் கொண்டு போனேன்னா எல்லாரும் என்ன ரொம்பவே மோசமா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட மனைவிட்ட சொல்றாரு. அதுக்கு சீனுவோட மனைவி சொல்றாங்க, உங்க முதலாளி சொன்ன மாதிரி தான் நீங்க தண்ணி ஊத்தி நல்லா வளர்த்தீங்க. அது வளராததுக்கு நீங்க ஒன்றும் காரணம் இல்ல. நீங்க உங்க கடமையை மட்டும் செய்யுங்க. எல்லாரையும் கொண்டு வர சொன்னாங்களே, நீங்க உங்களோட தொட்டியை கொண்டு போங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி சீனோட்ட கொடுத்து அனுப்புறாங்க. சீனு கம்பெனிக்கு அந்த தொட்டியை எடுத்துட்டு போறாரு. எல்லாரோட செடியும் பார்க்குறாரு. எல்லாமே ரொம்ப உயரமா அழகா வளர்ந்துருந்துச்சு. அதை பார்த்துட்டு இவருக்கு ரொம்பவே வருத்தமாயிருது. மற்ற எல்லாருமே இவரை கேலியும் கிண்டலும் பண்ணி சிரிக்கிறாங்க. இவனோட செடி சுத்தமா வளரவே இல்லை, அதை போய் கொண்டு வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏளனமா இவரை பேசுறாங்க. அதுக்கு ரொம்பவே மன வருத்தம் அடைகிறாரு சீனு. அந்த கம்பெனியோட முதலாளி எல்லாரையும் தன்னோட அறைக்கு வர சொல்றாரு. அவங்க வளர்த்த செடிகளோட எல்லாருடைய செடிகளையும் பார்த்து அவர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. ரொம்பவே அழகா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனுவோட செடியையும் அவர் பார்க்குறாரு. ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறாரு. எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நம்மளோட செடி ரொம்ப பெருசா வளராட்டி ஓரளவுக்கு வளர்ந்ததுனால நமக்கு அது மூலமா ஒரு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருந்தாங்க. பொங்கல்ல இனிமேலிருந்து இவர் தான் பொறுப்பை பார்த்துக்க போறாருன்னு சொல்லிட்டு முதலாளி ஒருத்தரை கை காட்டுறாரு. அவரை எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சு போயிடுறாங்க. அவர் தான் சீனு. அவரோட செடி கொஞ்சம் கூட வளரவே இல்லை. எல்லாருக்கும் ரொம்பவே கோவம் வருது. நம்மளோட செடி இவ்வளவு உயர்ந்து வளர்ந்து இருக்கிறப்ப அவனோட செடி கொஞ்சம் கூட வளரல. ஆனா அவர் எப்படி இந்த பொறுப்பை அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையோட எல்லாருமே பார்க்குறாங்க அவனை. முதலாளி கேட்குறாரு சீனுட்ட, உன்னோட செடி எங்கே அப்படின்னு கேட்டுட்டு. அதுக்கு சீனு பயந்துக்கிட்டே சொல்றாரு, நீங்க சொன்ன மாதிரி நான்
உரம் விட்டு தண்ணிலாம் நல்லா ஊத்துனேன். ஆனா அந்த செடி கொஞ்சம் கூட வளரவே இல்ல. அத கேட்டுட்டு அந்த முதலாளி, "மத்த எல்லாரும் உட்காருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சீனுவோட தோள் மேல கை போட்டுட்டு அவர் சொல்றாரு, "இனிமேல் சீனு தான் முழுக்க முழுக்க இந்த கம்பெனியோட பொறுப்புகள் எல்லாத்தையும் பார்த்துக்க போறாருன்னு" சொல்றாரு. இத கேட்டுட்டு சீனு ரொம்பவே பிரமிக்கிறாரு. நம்ம செடி சுத்தமா வளரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. இவர் எப்படி நமக்கு இந்த பொறுப்ப குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்பவே குழப்பம் அடைஞ்சுறாரு. அப்பதான் அந்த முதலாளி ஒரு கதைய சொல்றாரு. "நான் உங்களுக்கு 1 வருடத்துக்கு முன்னாடி ஒரு விதைகள குடுத்தேன். ஆனா அந்த விதைகள் எல்லாமே அவிக்கப்பட்ட விதைகள். அது அவிக்கப்பட்ட விதைகள்னால அந்த விதைகளால விதை விதைக்க முடியாது. அதாவது அந்த விதைகள் வளராது" அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த முதலாளி. நான் கொடுத்த விதைகள் முளைக்கலன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே சாதுரியமா வேற விதைகளை வச்சு வளர்த்து வேற செடியா அழகா கொண்டு வந்திருந்தீங்க. பரவாயில்ல. ஆனாலும் சீனு ஒருத்தாள் மட்டும்தான் தன்னோட நேர்மையின் மூலமா இன்னைக்கு இந்த பொறுப்பை அடைஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்பை விடுறாரு அந்த கம்பெனியோட முதலாளி. இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே வெக்கம் அடைகிறாங்க. அவங்க பண்ண தப்ப முதலாளி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம நேர்மையா நடக்கணும்னு சொல்லிட்டு அவரு இந்த பாடத்தை நமக்கு சொல்றாருன்னு ஒரு சிலர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு சில பேருக்கு ரொம்பவே கோவமா இருந்தாங்க. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு ஒருத்தர் ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா நீங்க அந்த வேலையை ரொம்ப நேர்மையா பண்ணா மட்டும் போதும். பலனை எதிர்பார்க்காம நீங்க உங்க கடனை மட்டும் செஞ்சீங்கன்னா நீங்க உங்களுக்கு தேவையானதை ஈஸியா அடைஞ்சிடலாம். சீனு மாதிரி நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா உங்களை தேடி பல உயர்வான பதவிகள் தானா தேடி வரும். நீங்க நேர்மை இல்லாம நடக்கிறப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் கூட அது கை தவறி போயிடும். ஹானஸ்ட் இஸ் த பெஸ்ட் பாலிசி. நேர்மையே சிறந்த கொள்கை.